வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ஜே ஊசோ பற்றினா லோகன் பாலை பற்றி தான் பேச வராரு. போன வாரம் லோகன் பாலை பற்றி பேசும்போது அந்த இடத்துல செத் ரோலன்ஸ் வந்தார். இந்த வாரம் லோகன் பாலை பற்றி பேசும்போது குந்தர் வராரு. லோகன் பாலை தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரானுங்க. போன வாரம் லோகன் பால் வந்தார், ஆஃபேரில் வந்தார், மெயின் ஷோவில் வரல, அவருக்கான வேலை இல்லை. இப்போது குந்தர் வந்து இந்த வாரம் ரால் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீ ரசல்மனியாவில் வந்து கஷ்டப்பட்டு என்னை வீழ்த்தி சாம்பியன் ஆகிட்டேன், அது நசந்தான். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி 3 தடவை வீழ்த்திருக்கிறேன். ஸோ எனக்கு இன்னொரு சான்ஸ் வேணும். ஆடம் பியஸ்ட்டை பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கான சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட் மெக்கஃபியை நான் அதுக்கப்புறம் பேக்லாஷில் வீழ்த்தினேன், அது உனக்கு தெரியும். இப்போ வந்து எனக்கு ரீசான்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி காய்ஸ், அது உண்மை தான். ரசல்மனியாவில் குந்தர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கும்போது நாம் ஓரளவுக்கு எதிர்பார்த்தோம். என்ன தெரியுமா, குந்தர் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் தோற்று போயிடுவார், பட் இருந்தாலும் அவர் விட்டு கொடுக்காம சண்டை போடுவார் அப்படின்னு. பட் ஆனால் அந்த மேட்ச்சில் ஜே ஊசோ ரொம்பவே க்ளீனாக மற்றும் கேவலமாக குந்தர் தோற்று போயிருப்பார். எப்படி சொல்ல, குந்தருடைய அந்த நெக்கு பிடி, அது பேர் என்னப்பா, ஸ்லீப்பர் லாக்கு, அதை ஜே ஊசோ போட்டு குந்தர் வந்து மயக்கம் அடைஞ்சு தோற்றுருந்தா கூட பரவாயில்ல, அவர் டேப் அவுட் பண்ணுறாரு வலி தாங்க முடியலை அப்படின்னு. ஒரு மான்ஸ்டர் லெவல் ரஸ்லர் வலி தாங்க முடியலை அப்படின்னு தோற்று டேப் அவுட் பண்ணுறது ஒரு உண்மையிலேயே மோசமான விஷயம். அதுவும் குந்தர் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். இது ப்ராக் லெஸ்னர் டேப் அவுட் பண்ண மாதிரி. ஏன்னா ப்ராக் லெஸ்னர் மாதிரி தான் இவரை காட்டினார். இவரோட டைட்டில் ரீஜனை WWE கொண்டு போகல. ஓகே, ஃபியூச்சரில் செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இந்த டைமே WWE வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, அது ரொம்ப மோசமான விஷயம். அண்ட் குந்தரும் தன்னோட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், தன்னுடைய கெரியரில் நான் WWEயில் சண்டை போட்டதுலேயே 80% நாட்கள் வந்து நான் சாம்பியன் இல்லாமல் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அது உண்மை தான். அண்ட் WWE பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மணி இந்த பேங்க் பேப்பரி நடத்த போகிறாங்க. மணி இந்த பேங்குக்கு முன்னாடி சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் நடத்த போகிறாங்க. சாட்டர்டே முன்னாடியே மணி இந்த பேங்க்கான மேட்ச் நடந்துடும். மணி இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா மணி இந்த பேங்க் குவாலிஃபை மேட்ச் 2 நடக்கும், மற்றபடி ஒரு 3 மேட்ச் தேவைப்படும். டோட்டலி 5 மேட்ச் தானே. ஸோ அதனால் அவங்க மேட்ச் எல்லாம் டோட்டலி ஃபில்லப் பண்ணிடுவாங்க. அது சீக்கிரமாகவே நடந்துடும். இப்போது மணி இந்த பேங்கில் ஜே ஊசோக்கும் குந்தருக்கும் மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறோம். இப்போ நமக்கு தெரிஞ்சது தான், சாட்டர்டே மெயினோட பொறுத்த வரைக்கும் லோகன் பாலை வீழ்த்தி ஜே ஊசோ அகெயின் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆயிடுவார். இப்போது குந்தர் மீண்டும் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. இதில் என்ன ட்விஸ்ட்டு தெரியுமா, குந்தர் வெர்சஸ் ஜே ஊசோக்கான இந்த மேட்சை WWE வந்து மணி இந்த பேங்கில் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ குந்தர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, June 9 அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த June 9ங்கிறது ஒரு நடக்கிற எபிசோட். ஸோ கணக்குப்படி பார்த்தா மணி இந்த பேங்குக்கு அடுத்த மண்டே நைட்டாக இருக்குல்ல, அதில் வந்து ஜே ஊசோ கூட நான் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதணும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே கேட்டிருக்காரு. ஸோ இது அஃபிஷியல் ஆகிட்டு அவர் ஜே ஊசோவோ லோகன் பாலோ அந்த டைமில் யார் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறாங்களோ ரால கரெக்டாக ஜூலை 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க. இது அஃபிஷியலி ஆகிட்டு. சாரி கேஸ், June 9, நான் ஜூலை 9ன்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், மன்னிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதில் யார் தான் மோத போகிறா அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஜே ஊசோ தான் மீண்டும் மோத போகிறாரு. ஸோ குந்தர் இதில் அவருடைய திறமையை மீண்டும் நிரூபித்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறா, பழைய நிலைமைக்கு போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சிஎம் பாங்குக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் மீண்டும் அந்த பழைய கான்ட்ரவர்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டாட்டா, நான் எப்பண்டா வீடியோ போடுறேனோ இந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது. இருங்க கைஸ், நாயை துரத்திட்டு வரேன். என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பால் ஹேமன் வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு கூட தான் ஸ்டோரி லைன் போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி இந்த செத் ரோலன்ஸு இந்த சிஎம் பங்குடைய கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ முடியும் அப்போ முடியும் நாமளும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியலை. சிஎம் பாங்குக்கும் ட்ரூ மாக்கிண்டருக்கும் ஸ்டோரி போகும்போது பல முறை பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் சாம்பியன்ஷிப்பாக மோதிருப்பார். ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் இல்லை, எல்லா முறையும் பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்ததுக்குன்னே பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வந்திருப்பார். சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா அந்த இடையில செத் ரோலன்ஸ் கான்ட்ரவர்சி ஏற்பட்டதுனால தான் மீண்டும் சிஎம் பாங்குக்கும் செத் ரோலன்ஸுக்கும் அந்த ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது WWE பார்த்தீங்கன்னா அதிலிருந்து இன்னும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போது இந்த வாரம் சிஎம் பாங்கு மாதிரியே தான் இவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னன்னா, சிஎம் பாங் நீ வந்து கிட்டத்தட்ட என் கூட 2 வருஷமாக ஸ்டோரி லைன் போயிட்டுருக்குற, நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக இப்போது போன வாரம் ராலை மோதினேன், அதில் கிட்டத்தட்ட நான் ஜே ஊசோவை வீழ்த்தி வின் பண்ணியிருப்பேன், ஒன்றால் தான் நான் தோற்று போனேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் ப்ரான் பிரேக்கர் கூட பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து ஏதோ ஒரு டீப்பாக ஒரு விஷயத்தை பேசியிருப்பார். நான் சொல்கிறத நம்பு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு. ஆக்சுவலி ப்ரான் பிரேக்கர் முழுக்க செத் ரோலன்ஸுடைய வசம் போயிட்டார்.
ஸோ இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ப்ரான் பிரேக்கரும் பார்த்தீங்கன்னா காதில் ஏதோ ஒரு ஓதுனாரு, என்ன ஓதுனாருன்னு தெரில. ஆனால் பேக் ஸ்டேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை அட்டாக் பண்ணியிருப்பார். செத் ராலன்ஸ் முழுக்க தன்னுடைய டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனான ஜே ஊசோவை கங்கணம் போட்டுட்டாரு. ஸோ இப்போ செத் ராலன்ஸுக்கு தேவை ஒரு சாம்பியன்ஷிப். இந்த இடைப்பட்ட நேரத்தில் சாமி ஜெயின் சிஎம் பங்கு கூட ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்காரு. கைஸ், நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், சாமி ஜெயினை நம்ப வேண்டாம். சாமி ஜெயின் எப்போ வேணாலும் செத் ராலன்ஸ் பக்கம் சேர்த்துருவார். ஏன்னா அவருக்கு ஸ்டோரி எதுவுமே இல்லை காய்ஸ். இப்போ கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு நல்ல புஷ் தேவைப்படுது. அண்ட் இதே நேரத்தில் இந்த பக்கம் ப்ரான் பிரேக்கர் செத் ராலன்ஸ் டீமில் இன்னொருத்தர் ஆள் தேவைப்படுது. சாமி ஜெயின் மேபி எனக்கு தெரிஞ்சு ஜாயிண்டாக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த டைட்டில் மகிமையுள்ள ஒருத்தர்கிட்ட போக போகுது. அதுதான் செத் ராலன்ஸ். செத் ராலன்ஸ்கிட்ட ஹெவி வெயிட் சாம்பியன் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனாக இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸை விட பெட்டர் தான் நான் ஒரு சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபித்தவர் தான் செத் ராலன்ஸ். ஸோ அந்த வகையில் சொல்கிறேன். எங்கள் தலைவரை பற்றி அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் ஒரு நல்ல சாம்பியன் தான். ஆனால் செத் ராலன்ஸ் சாம்பியனாக இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் அதிகமாக சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணலை. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. எல்ஏ நைட்டு டிஃபெண்ட் பண்ணார், ஜே ஊசோட்ட டிஃபெண்ட் பண்ணார், கோடி கிட்ட டிஃபெண்ட் பண்ணார். 3 டிஃபெண்டிங் தான். ராண்டி ஆட்டன் அந்த எல்ஏ நைட்டு இந்த ஃபேட்டல் 4 மேட்ச் அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் டபிள்யூ இந்த வாரம் ஆடுற ஒரு அஃபிஷியல் நியூஸையும் சொல்லியிருக்கிறாங்க. செத் ராலன்ஸ், ப்ரான் பிரேக்கர் 2 பேருமே சேர்ந்து டேக் டீமாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் சிஎம் பாங் மற்றும் சாமி ஜெயினை எதிர்த்து மோத போகிறாங்க. கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு அப்புறமா சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வந்து சண்டை போட போகிறாராம். அதை அஃபிஷியலி சொல்லியிருக்காரு. அண்ட் கைஸ், இன்னொரு மேட்சும் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கன்ஃபார்ம் பண்ணது தான். ஜே ஊசோ விசிஸ் லோகன் பால். சாட்டர்டே மெயின் இவெண்ட் அப்படிங்கிறது இன்னும் 2 வாரத்தில் நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்சை டபிள்யூ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சரி, மணி இந்த பேங்கோடைய குவாலிஃபை மேட்ச் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் ராலேருந்து மணி இந்த பேங்கோடைய குவாலிஃபை மேட்ச் ஒரு புறம் நடக்க போகுது. அதே நேரத்தில் சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் டோட்டலி ஒரு 5 மேட்ச் நடத்த போகிறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு 2 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்னொன்று ஜான்சனா மேட்ச், இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. அது உமன் டிவிஷனில் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏஜே ஸ்டைலுக்கும் ஃபின் பெலருக்கும் ஹாஸ்டுமான அந்த மேட்சை நடத்தியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த ஒரு ரிசல்ட் வந்து ஷாக்கிங்காக இருந்தது. பெண்டா வந்து இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வந்திருப்பார். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஏஜே ஸ்டைல் வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஏஜே ஸ்டைல் பெண்டா 2 பேருமே டேக் டீமாக மோத போகிறாங்க. பெண்டா பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மீண்டும் ஒரு வாய்ப்பு வேணும்னு கேட்டிருக்காரு. ஏஜே ஸ்டைல் எனக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பே வேணும்னு கேட்டிருக்காரு. ஸோ டாமினிக் எதிராக 2 ரெஸ்லர்ஸை டபிள்யூ திருப்பி விட்டுருக்காங்க. அண்ட் பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ரால இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதி லைரா வெல்லியருக்கு கிட்ட 2வது முறையாக தோத்துருக்காங்க. NXT சாம்பியன்ஷிப்பாக மோதி இப்போ 2வது தடவையும் தோத்துருக்கனால தன்னோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீல் டனை பார்க்க போகிறோம். அப்போ இப்போ பார்த்ததெல்லாம் சாதாவான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ், இப்போ பார்த்ததெல்லாம் சாதா தான். இதுக்கப்புறமா பெக்கி லிஞ்சை நாம் ஒரு அல்ட்ரா லெவலில் ஒரு ஹீல் கேரக்டரை பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா படுத்த போகிறாங்க லைரா வெல்கரியாவை. லைரா வெல்கரியாவுக்கும் பெக்கி லிஞ்சுக்கும் அகைன் ஒரு மேட்ச் நடக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோடைய எண்டிங் ரிசல்ட்டாக பெக்கி லிஞ்ச் வந்து நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெக்கி லிஞ்ச் இப்போவே சாம்பியன் ஆகிட்டாங்கன்னா இந்த ஸ்டோரி முடிஞ்சிருக்கும். ஸோ அதை இழுத்தடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போதைக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ண வச்சுருக்கிறாங்க. அதனால் சொல்கிறேன். அது மாதிரி இன்றைக்கி பெண்டாக்கும் சாட் கேபிளுக்கும் ஒரு மேட்ச் நடத்திருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், எப்போ பெண்டாக்கும் சாட் கேபிளுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்ச்லப்பா, அது டபிள்யூலேருந்து பெருசெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க, ஏன் இப்போயே நடத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஜாட் கேபிள் அப்படிங்கிறது வீக்கான ஆள். அதே மாஸ்க் போட்ட அந்த இன்னொரு ரெஸ்லர் பேர் இருந்ததுப்பா, எல் கிராண்ட் அமெரிக்கானோ, அவர் வந்து கெத்தான ஆள் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி காட்டுறதுக்காக ஜாட் கேபிளை ரொம்பவே மொக்க பண்ணுறாங்க. 2ம் அவர் தானே, அதனால் மொக்கை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல் கிராண்ட் அமெரிக்காவுக்கும் இவருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஃபியூடை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஜாட் கேபிளை தோக்க வச்சுருக்காங்க. அடுத்த வாரம் எல் கிராண்ட் அமெரிக்கானாவை மீண்டும் நம்ம டபிள்யூவில் எதிர்பார்க்கலாம். எல் கிராண்ட் அமெரிக்கானோ என்னுடைய ஒரு ஃபேவரட்டான கேரக்டராட்டாங்க. ஆக்சுவலி எப்படி சொல்ல, இவர் வந்து ஜாட் கேபிள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் ஒரு அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை ரொம்பவே குயிக்காக பார்த்தீங்கன்னா இந்த எல் கிராண்ட் அமெரிக்கானோ பெற்றுட்டாரு. ஸோ அந்த வகையில் சொல்கிறேன், எல் கிராண்ட் அமெரிக்கானோ சாதிச்சிட்டாரு. அண்ட் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டரோட மெயின் இவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே மற்றும் யோ ஸ்கை டேக் டீமாக இணைந்து சண்டை போட்டிருப்பாங்க. இதில் யோ ஸ்கை மற்றும் ரியா ரிப்ளே சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா வெற்றியும் பெற்றுட்டாங்க.
இப்போது அஃபிஷியலி என்ன பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்கன்னா இயோ ஸ்காய்க்கும் ரியா ரெப்ளிக்கும் WWE வந்து கூடிய சீக்கிரம் ஒரு மேட்ச் வைக்க போகிறாங்களாம். இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இவர் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருக்கிறாங்க, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளிக்கும் இயோஸ்விக்கும் அடுத்த கட்டமான ஒரு மிகப்பெரிய மேட்சை பார்க்க போகிறோம் கைஸ். இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது, பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் இல்லை. அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ரோமன் இல்லை, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு நல்ல ஸ்டோரி இல்லை. ஓகே, உங்களுடைய ரா ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ்.